கரூர் வேலுச்சாமிபுரம் நேற்று காலை விஜயை வரவேற்பதற்காக எப்படி தயாராகிட்டு இருந்தாங்கன்றது இன்னுமே என் கண்ணில் அப்படியே இருக்குது. ஒரு பெரும் மகிழ்ச்சியோட கொண்டாட்ட சூழ்நிலையில் ஆட்டம் பாட்டத்தோட கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் கூட ஆரம்பித்தது. பிற்பகலுக்கு மேலே தான் வரப்போகிறார் அப்படின்னு தெரிஞ்சாலுமே கூட கூட்டம் கூடுவது நிற்கவில்லை. அந்த பகுதியில் அத்தனை மக்கள் திரள கரூரை அவர் நெருங்கி விட்டார்னு சொன்ன உடனே அது வரைக்கும் காத்திருந்த மக்கள் எல்லாம் முண்டிகடித்து அந்த சாலை முழுவதையுமே அவங்க ஆக்கிரமித்த காட்சிகளையும் பார்த்தோம். மக்கள் வெள்ளத்தால் வேலுச்சாமிபுரம் அந்த பகுதியே திணறி கொண்டிருந்த நிலையில் மக்கள் பெருவெள்ளமாய் காட்சி அளிக்கிறார்கள்னு சொல்லிட்டு நாமளுமே கூட பதிவு பண்ணிட்டு இருந்தோம் தொடர்ந்து. ஆனால் ஒரு கட்டத்தில் நிலைமை கைமீறி போக ஆரம்பிச்சது. சுதாரிக்கிறதுக்குள்ளவே நடக்கக்கூடாத சம்பவங்கள் எல்லாம் நடந்துருச்சு. இன்னைக்கு எந்த பகுதியில் கொண்டாட்டமான காட்சிகளை நேற்று காலையில் பார்த்தோமோ இன்னைக்கு அதே இடங்களில் சிதறி கிடக்கக்கூடிய செருப்புகளும் அங்கு நேற்று இரவு நடந்த அந்த துர்ச்சம்பவங்களுக்கு சாட்சியாக அமைந்திருக்கின்றன. 39 பேர் பலியாகி இருக்கிறார்கள். 111 பேர் மருத்துவமனைகளில் தற்பொழுது தீவிர சிகிச்சையை பெற்று வருகின்றனர். அந்த 39 பேரில் 4 பேர் யாருன்னே தெரியல. தொடர்ந்து அங்கே கரூர் அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வானது செய்யப்பட்டு இறந்தவர்களுடைய உடலானது உறவினர்களிடம் ஒப்படைக்கக்கூடிய பணிகளும் மற்றொரு புறம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. பல்வேறு தரப்பிலிருந்தும் தொடர்ந்து இரங்கல் செய்திகள் குவிந்த வண்ணம் இருக்கின்றன. இங்கே முதல்வர் தொடங்கி குடியரசுத் தலைவர், பிரதமர்னு எல்லோருமே இந்த துயர சம்பவம் தொடர்பாக தங்கள் இரங்கல் செய்திகளை பதிவு பண்ணிட்டு வராங்க. நேற்று இரவு அமைச்சர்களும் சரி, முதலமைச்சரும் சரி கரூருக்கு கள ஆய்வு நடத்தியதையும் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நிலையில் கரூரில் இந்த கூட்டம் நடந்தாலுமே சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருந்துமே இந்த கூட்டத்தில் நிறைய பேர் பங்கெடுக்க அவங்களும் பாதிப்புக்குள்ளாகி இருக்காங்க. அந்த வகையில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் கரூர் அரசு மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டவங்களை சந்திச்சுட்டு செய்தியாளர்கிட்ட பேசியிருக்காரு. அந்த காட்சிகளை இப்போ பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இதுல 38 bodies, 39 are already identified, 1 ethically identified. PM completed for 14 bodies that are handed over to the relatives. Injuries are 51 patients are in sir, camera sir. Not in red zone or கொஞ்சம் சார் தமிழ்ல கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. கொஞ்சம் எத்தனை பேர் உள்ள இருக்காங்க, எத்தனை பேர் உள்ள இருக்காங்க, எத்தனை பாடி வெளியே போயிருக்கு, ஜஸ்ட் டோட்டல் ஃபிகர்ஸ் மியூட்ல போடுங்க பிரதர். இருங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. 38ல 14 போஸ்ட்மார்ட்டம் முடிச்சுட்டு அந்த உறவினர்களுக்கு கொடுத்துருக்கோம். மற்றது நம்ம மருத்துவர்களுக்கு ரொம்ப வேகமாக பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் மிக விரைவாக முடிச்சுட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கோம். 51 பேஷண்ட் இதில் இருக்காங்க. ஒருத்தர் தவிர மற்றவங்க எல்லாமே சேஃப் ஜோன்ல இருக்காங்க. ஓவராலாக 111 பேர் சிகிச்சையில் இருக்காங்க. முதலமைச்சரே அருகாமையில் இருக்கிற திண்டுக்கல், திருச்சி, சேலம், நாமக்கல் போன்ற மருத்துவர்கள் அந்த மருத்துவமனை டீமோட அந்த டீமே வந்திருக்காங்க. ஸோ அவங்க ஒத்துழைப்பால் தான் மிக விரைவாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இரவு பகலாக அவங்க கன்வென்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட எஃபர்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. எவ்வளவு விரைவாக உடல்களை உறவினர்களுக்கு கொடுக்க முடியுமோ அதுதான். 39 பேருமே ஐடென்டிஃபை ஆயிடுச்சு. ஒரே ஒருத்தர் மட்டும் பண்ண இருக்கு. அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்ம ஒரு பெண் ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியிருக்கு. அது மட்டும் நம்ம வெவ்வேறு சோர்சஸ்ல அவங்களோட போட்டோ ஷேர் பண்ணி எடுத்துட்டு இருக்கோம். ஸோ விரைவாக அவங்க வருவாங்க. இப்போ பாடி எத்தனை ஹேண்ட் ஓவர் பண்ணி 14 ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. மற்றது பிஎம் எவ்வளோ முடிஞ்சிருக்கு சார்? இல்லை, பிஎம் 14 முடிஞ்சிருச்சு. இன்னொரு 4 போயிட்டு இருக்கு. ஸோ முடிக்க அப்போ ஒரு ரெட்டை கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கரூர் பிரச்சார கூட்டத்தில் நடந்த துயரச் சம்பவமானது நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய நிலையில் அங்கு கரூரில் தொடர்ந்து பதற்றமான ஒரு சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக அங்கு அரசு மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தாரும் குவிந்து வருகின்றனர். உயிரிழந்தவர்களின் உடல்களும் உறவினர்களிடம் ஒப்படைக்கக்கூடிய காட்சிகளும் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அங்கு எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து செய்தியாளர்களிடம் விளக்கமளித்து பேசிய காட்சிகளை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி.
இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.